தேவைக்காக அனுர தமிழ் மக்களுக்கு செருப்பாகவும் இருப்பார், கடுமையாக சாடிய கஜேந்திரன். மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி, அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு. அனுர கட்சிக்குள் ஏற்பட உள்ள பாரிய மாற்றம், பதவி விலகும் முக்கிய நபர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை, கனேடிய அரசிடம் கோரிக்கை. ரணில் மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தும் ரவி கருணாநாயக்க. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. ஜேவிபியினுடைய புதிய அரசியலமைப்பை தமிழர்களிடத்தில் ஒப்பேத்தும் வரைக்கும் அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களின் கால் சிறப்பாகவும் இருப்பார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களை ஏமாற்றும் ஜேவிபியின் பசப்பு வார்த்தைகளை எல்லாம் தமிழர்களிடையே அவர்களுடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் மட்டும்தான். ஜேவிபியின் புதிய அரசியலமைப்பை ஒப்பேத்துவதற்கு அவர்களுக்கு தமிழர்களின் வாக்குகள் கட்டாயம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எவ்விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை 27 நாள் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்து விடுபட தீர்மானித்துள்ளார். நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றுமொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்சிக்காக நீண்ட காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த பதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டெல்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரச வங்கிகள் கபீர் காசாமின் கீழ் இயங்கியதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஓர் பின்னணியில் தொடர்பு இல்லாத தம் மீது மத்திய வங்கி பிணைமுறை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தாம் ஓர் பட்டய கணக்காய்வாளர் எனவும் வயிற்று பிழைப்பிற்காக தாம் அரசியல் செய்யவில்லை எனவும் உண்மையில் குற்றம் இழைத்திருந்தால் இவ்வாறு இருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிக சிறந்த நிதி அமைச்சராக தாம் தெரிவு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் சிறந்த முறையில் பணியாற்றிய போது அதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ரவி கருணாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
சில அரசியல்வாதிகள் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருமன்வெளியில் அவருக்காக வரவேற்பு நிகழ்வு ஒன்று இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் 27ஆம் தேதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயல்படுவோம். பலர் மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கின்றோம் என பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள். இதில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளாக உள்ள நாங்கள் செய்ய வேண்டிய பணி அஞ்சலி நிகழ்வுகளை செய்யும் போது மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதை தட்டி கேட்க வேண்டும். தனி நாட்டுக்காக போராடிய ஒரு இனம், அந்த போராட்டத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வு ஒன்றினை கோரி பயணிப்பது மட்டும்தான். அரசியல் தீர்வு வந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே எமது தமிழ் மக்கள் உரிமையோடு கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழலாம். இந்த நாட்டில் அரசியல் தேர்வு வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் விரும்பும் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவையாற்றுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைப்பில் இடப்படும் என தெரிவித்துள்ளார். அக்மிமன பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். 159 பேரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச கடன் முகாமைத்துவ சட்டத்தை நாளை முதல் நடைமுறைப்படுத்தும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி அரச கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல், கடன் வழங்குதல் மற்றும் பொதுக்கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான நகர்வுகளை கனேடிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை வலியுறுத்தும் முன்மொழிவு அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான்சென் என்பவரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த முன்மொழிவு கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தை சேர்ந்த புலம்பெயர் தமிழரான நெருஜன் ஞான குணாலாவினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் பரந்துபட்டு வாழும் புலம்பெயர் தமிழர்கள் 636 பேர் கையெழுத்திட்டிருக்கும் 5058 இலக்க முன்மொழிவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான்சென் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளுக்கு சிவப்பு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என அனர்த்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் மன்னாரிலிருந்து காங்கேசந்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும். மேலும் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் கடல் அலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது.